அனைவருக்கும் வணக்கம். நான் கே சின்னசாமி, தமிழ்நாடு கல்குவாரி கிரசர் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் பேசுகிறேன். இன்று ஒரு அருமையான பேச்சுவார்த்தை மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில் கனிம வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் எங்களுடைய தமிழகம் முழுவதும் வந்திருந்த எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. மிகவும் சுமூகமாக நடந்தது. முக்கியமான எங்களது பழைய கோரிக்கைகளை 2023 தெரிவித்த 24 அம்ச கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அது 2-3 வருடங்களாக தீவிரமாக அலசி ஆராய்ந்து அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்வதாக இன்று அறிவித்தார்கள். இந்த காலகட்டத்தில் இப்போது வேலைநிறுத்தம் செய்வதற்கு மூல காரணமாக இருந்த 3 காரணங்கள், 3 வரிகள் விலையேற்றுவது பற்றி திங்கட்கிழமை பேசிக்கலான்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடன் கலந்து பேசி திங்கட்கிழமை ஒரு நல்ல முடிவு அறிவிப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழகத்திலே தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரம் கோடிகளெல்லாம் மக்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் எங்களுக்கும் சலுகைகள் கொடுத்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் திங்கட்கிழமை அமைச்சர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். திங்கட்கிழமை மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு இப்போது அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த 3 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. அது உங்களுக்கு பேப்பரில் கொடுத்துக்கலாம். நானே சொல்லுங்கள். அதாவது சீனியரேஜ் ஃபீஸ் என்ற வரி, கல்குவாரியிலிருந்து கல் வெட்டி எடுப்பதற்கு செலுத்தக்கூடிய வரியை கூபிக் மீட்டர் கணக்கிலிருந்து டன் பேசிஸில் கணக்கிடும்போது ஒரு கூபிக் மீட்டருக்கு 2.75 டன் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணி போடும்போது வரி பல மடங்கு அதை அபரிமாக உயர்ந்தது. அது ஒன்று. அதை பழைய மாதிரி சீனியரேஜ் ஃபீஸ் குறைக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அது நியாயமான கோரிக்கை. அமைச்சர் அதுக்கு மாண்புமிகு துரைமுருகன் அவர்களும் இது நியாயமான கோரிக்கை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். இது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு பேசி குறைத்து கொடுப்பதாக கோரிக்கிறார். இன்னொன்று மைனிங் லேண்ட் பேரிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டன்னுக்கு 90 ரூபா இப்போ விதிச்சிருக்கிறாங்க. வேறு மாநிலத்திலலாம் அது பண்ணல. அதை நாங்கள் அந்த வரியிலிருந்து எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வரி போட்டால் ஒரு லோடுக்கு ஒரு டன்னுக்கு 1380 ரூபாய்க்கு மேலே வரி அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது. சேல்ஸ் டேக்ஸு, ஜிஎஸ்டி, மற்ற டேக்ஸு, க்ரீன் டேக்ஸு, ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் போடும்போது எக்கச்சக்கமாக வரி அதிகமாகிரு. இந்த தொழிலே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குது. இப்போது பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும். அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கும் தான் அது வரும். அது வரி திட்டங்களுடைய மதிப்பீடு ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் இதை கண்டிப்பாக இது நியாயமான கோரிக்கை. இதெல்லாம் குறைச்சி கொடுத்தா தான் நாங்கள் தொழிலே செய்ய முடியும். இது நாங்கள் செஞ்சுருக்கிறது வேலை நிறுத்தம் கிடையாது. எங்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு கவன ஈர்ப்பு வேலை. இது மாநில வேலை நிறுத்தம் கிடையாது. இது அரசாங்க எதிர்த்ததும் கிடையாது. அரசாங்கத்தில் எங்களுடைய குறைகளை கூறி அதை நிவர்த்தி செய்ய வேண்டுதலுக்காக ஒரு கவனத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இது இவ்வளவு பெரிய அபரிமிதமான வரியை செலுத்தி நாங்கள் தொழிலை நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். நிச்சயமாக திங்கட்கிழமை அன்று நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்கின்றோம். அமைச்சருடனான பேச்சுவார்த்தைக்கு பின் கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.